பொம்மைகள். ரகு வண்ணத்தாள்களில் சின்ன சின்னதாய் குருவி, கிளி, வாத்து, மயில் என்று பொம்மைகள் செய்து கொண்டிருந்தான். வீட்டிற்குள் நுழைந்த வரதன் மகன் கத்திரியும் தாளுமாக இருந்ததை பார்த்து மிகவும் கோபமடைந்தான். படிடா என்றால் படிக்க மாட்டேன் என்கிறாய். எப்பொழுது பார்த்தாலும் கிளியும் வாத்துமா செய்து வீடு முழுவதும் குப்பை போடுவது தான் மிச்சம். ஒரு பைசாவிற்கு கூட பிரயோஜனம் இருக்கிறதா? இப்படி இருந்தா எப்படிடா பிழைக்கப் போகிறாய்? 4 பேரைப் போல் நல்லா படிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும் என்கின்ற எண்ணமே வராதாடா என்று கோபமாக கத்தியவர் ரகு முதுகில் 2 அடி போட்டார். செய்து வைத்திருந்த பொம்மைகளை காலால் எட்டி உதைத்தார். ரகுவுக்கு தன்னை அடிக்கும்போது கூட வலிக்கவில்லை. ஆனால் பொம்மைகளை உதைத்தது மனதில் வலி தந்தது. கலைநயமாக தான் வடித்த பொம்மைகளை பார்த்து பாராட்ட வேண்டாம், இப்படி எட்டி உதைக்காமல் இருந்திருக்கலாமே என்று எண்ணி அழுதான் ரகு. தோட்டத்தில் துணிகளை துவைத்து காய போட்டு விட்டு வந்த மேகலா, ஏண்டா ரகு அழுகிறாய் என்று பதறியபடி உள்ளே வந்தாள். பொம்மைகள் சிதறி கிடப்பதையும் தன் கணவர் துணி மாற்றி கொண்டு இருப்பதையும் பார்த்த மேகலா நிலைமையை புரிந்து கொண்டாள். ரகுவை சமாதானப்படுத்திவிட்டு கீழே சிதறி கிடந்த பொம்மை தாள்களை எடுத்து ஒழுங்குபடுத்தினாள் மேகலா. அந்த சம்பவத்திற்கு பின் ரகுவரன் மனதில் ஒரு வைராகியம் வந்து விட்டது. இந்த பொம்மைகளை வைத்து ஏதாவது செய்து சாதிக்க வேண்டும் என்று. அவனுக்கு பக்க துணையாக இருந்தாள் அன்னை மேகலா. காலங்கள் கடந்தன. ஆண்டுகள் பல தாண்டிய போது ஒரு நாள் சென்னையில் நீண்ட வரிசையில் மக்கள் கூட்டம். புதுமையான ஓவிய கண்காட்சியை காண்பதற்காக இவ்வளவு கூட்டம். பார்த்தவர்கள் எல்லாம் பரவசப்பட்டனர். பூங்கா, கோவில், மசூதி, தேவாலயம், மலை, மலர்காடு இப்படி எண்ணில் அடங்காத கண்களை கவரும் இயற்கையாக அமைந்தது போன்று ஓவியங்கள் கண்ணாடி பெட்டிக்குள் அழகாக காட்சியளித்தது. நல்ல விலைக்கு விற்பனையும் ஆனது. ரகுவை மட்டும் பாராட்டவில்லை, அவன் பெற்றோரையும் பாராட்டினார்கள். அவன் தந்தையின் மனமோ கூனி குறுகி போனது. தன் தவறை எண்ணி அவர் உணர்வுகளை உணர்ந்து கொண்டான் வரதன். ரகு அப்பா என்று அழைத்தான். தன் உணர்வுகளில் இருந்து மீண்டு வந்த வரதன் என்ன என்பது போல் பார்த்தார். பக்கத்தில் வந்த ரகு, இந்த அளவிற்கு நான் வளர காரணமே எனது அப்பா அம்மாவின் உழைப்புத்தான் என்று பேட்டி கொடுத்தான். அந்த வார்த்தைகளை கேட்ட வரதன் நெகிழ்ந்து போனார். படிப்பு மட்டும் உயர்வுக்கு காரணம் இல்லை. குழந்தைகள் எதை விரும்புகின்றார்களோ அந்த துறையில் ஊக்கப்படுத்தினால் அந்த துறையில் அவர்கள் சாதனையாளர்கள் என்றார் வரதன். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள், வாழ்த்துக்கள் என கைகுலுக்கி விடை பெற்றார் பேட்டி எடுத்த நண்பர். இதே போல் சூப்பரான ஸ்டோரிஸ் கேட்கணுமா? அப்போ என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டோரியில் சந்திக்கலாம். பாய்.